மரத்தை கொண்டு போய் கடையில் கொடுத்து மெருகு போட்டுருப்பா. என்ன பாட்டி இப்படி கருத்து போச்சு? சரி விடுங்க, நானே உங்களுக்கு மெருகு போட்டு தரேன். என்ன மெருகு போடுறியா? எப்படி கத்துக்கிட்ட? பாட்டி இது ஒரு சின்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான். நீங்க வந்து உட்காருங்க, நான் சொல்லி தரேன். பாட்டி மோதிரத்துல செய்யறதுக்கு முன்னாடி நான் பின்னோசியை செஞ்சு காட்டுறேன். பின்னோசி இருந்துச்சுன்னா தாங்க. பின்னோசி தானே தரப்பா. தேவையான பொருட்கள்: கிளாஸ் டம்ளர், 9 வோல்ட் பேட்டரி, ஒரு காப்பர் பிளேட், ஒரு பின்னூசி, அப்புறம் எல்லாத்த விட முக்கியமானது காப்பர் சல்பேட் சொல்யூஷன். நான் இந்த காப்பர் சல்பேட்டை இந்த கிளாஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் நான் எடுக்க போறது 9 வோல்ட் பேட்டரி. இதுல ரெட் கலர்ல வருது பாசிட்டிவாவும், பிளாக்கா வருது நெகட்டிவாவும் இருக்கு. பேட்டரியோட பாசிட்டிவ்ல பின்னூசியும், பேட்டரியோட நெகட்டிவ்ல பியூர் காப்பர் பிளேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க பாட்டி. சரிப்பா. கனெக்ஷனை நான் இப்போ சொல்யூஷன்ல 10 மினிட்ஸ் வைக்க போறேன். பாட்டி 10 மினிட்ஸ் முடிஞ்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாமா? ஜி பூம்பா புஷ். உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன். என்ன தம்பி, வெள்ளை கலரா கொடுத்த பின்னூசி சிவப்பு கலரா மாட்டிடுச்சு. பாட்டி இது சிவப்பில்லை, இதுதான் காப்பரு. அப்படியா? இதெல்லாம் கத்துக்கிட்டே நீங்க? இப்போ இந்த பேட்ரிக்குள்ளே நிறையா அயான்ஸ் இருக்கும். இது 9 வோல்ட் பேட்ரி. அதில் இந்த ரெட் கலராக இருக்கிறதுக்கு பேர் ஆனோட், இந்த பிளாக் கலராக இருக்கிற ஒயருக்கு பேர் கேத்தோடு. இந்த கேத்தோடில் நான் பியூர் காப்பர் பிளேட்டை செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ரெட் கலராக இருக்கக்கூடிய ஆனோடில் பின்னூசியை செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பேட்டரியிலேருந்து வந்த நெகட்டிவில் வந்த அந்த எலக்ட்ரான்ஸ் காப்பர் பிளேட்டுக்குள்ளே போய் காப்பர் பிளேட்டை வந்து இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கூட ரியாக்ட் பண்ண வச்சு அங்கிருந்து 2 எலக்ட்ரான் நமக்கு ரிலீஸ் ஆகி வெளியே வரும். அப்போது ஏனோடில் கனெக்ட் பண்ணி வைக்கிற பின், சேஃப்டி பின்னில் அந்த 2 எலக்ட்ரான்ஸ் போய் டெபாசிட் ஆகி மீண்டும் அந்த ஏனோடு வழியாக பேட்டரிக்கே போயிடும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிளாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா எலக்ட்ரானும் போய் அந்த சேஃப்டி பின் மேலே டெபாசிட் ஆகும்போது அந்த ஒயிட் கலராக இருந்த பின்னு நமக்கு காப்பர் கலராக மாதிரி பிளேட்டிங் ஆயிடுச்சு. இந்த மெத்தேடுக்கு பேர் தான் எலக்ட்ரோ பிளேட்டிங் அண்டு எலக்ட்ரோலைசிஸ் சொல்லுவாங்க. பாட்டி அதே மாதிரி இதே பிளேட்டிங் பண்ணலாமா? ஓகே தம்பி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.